Hi children, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4. What is the distance traveled by the tip of the seconds hand? செகண்ட்ஸ் ஹேண்டுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இந்த 3க்கு நேராக இருக்குது பாருங்கள், இது தானே செகண்ட் ஹேண்டு. ஸோ இன் 1 minute, ஸோ 1 minute-ல் அந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். What if the length of the hand is 56 millimeter? இந்த ஹேண்டோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 56 millimeter. Use pi is equal to 22 divided by 7. So per solution, here the distance travelled by the tip of the second hand of a clock in 1 minute. So 1 minute-க்கு அந்த distance வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அந்த tip of the seconds in a clock is 1 minute is the circumference of the circle and length of the seconds hand in the radius of the circle. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இப்படி சுற்றிட்டு வருதில்ல 1 minute-னா இப்படி ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா தானே அது 1 minute. ஸோ அப்போ அப்படி ஒரு ரவுண்ட் வரப்போ அது என்ன சேஃபு, சர்க்கிள் சேஃபு, சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் இன் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது இந்த லென்த் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்டோட ரேடியஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. R is equal to 56 millimeter. ஸோ R is equal to என்னது 56. ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்னா C is equal to 2 pi R. ஸோ இப்போ 2 into பையனோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 22 divided by 7 into ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க 56 millimeter. ஸோ அப்போ 56. ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 1 7s are 7, 8 7s are 56. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2 into 22 into 8. ஸோ 2 into 22 into 8. ஸோ அப்போ 2 into 2 வந்து 44. 44 into 8 வந்து மல்டிபிள் பண்ணு. 8 4s are 32. 2 again 8 4s are 32. ஸோ இந்த 3 இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் 35. ஸோ அப்போ 352 millimeter. ஓகேவா? ஸோ அப்போ therefore the distance travelled by the tip of the seconds hand of a clock in 1 minute-க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 352 millimeter ஒரு ரவுண்டுக்கு, சரியா? 1 minute-க்கு 352 millimeter வந்து அது வந்து ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.5. The radius of a tractor wheel is 77 centimeter. Calculate the distance covered by it in 35 rotations. ஸோ அப்போது ரேடியஸ் இந்த டிராக்டரோட ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீலோட ரேடியஸ் வந்து ஆர் வந்து என்னது 77 கொடுத்துட்டாங்க. Calculate the distance covered by it 35 rotation. ஸோ அப்போ 35 ரொட்டேஷனுக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் இந்த வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 ரொட்டேஷன் ஃபைன் பண்ணலாம். த டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரொட்டேஷன். 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் 1 ரொட்டேஷன். ஸோ அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 pi R. ஸோ அப்போ 2 pi R அப்படின்னா 2 into பையனோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே 22 divided by 7. ஆரோட வேல்யூ வந்து 77 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 7s are 7, இது வந்து 11 7s are 77. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 into 22 வந்து என்னதுன்னா 44 இன்ட்டு இந்த 11. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 1 4s are 4, 1 4s are 4, again 1 4s are 4, 1 4s are 4. ஸோ அப்போது 4 8 4. ஸோ அப்போ 484 சென்டிமீட்டர். அப்போ 1 ரொட்டேஷனுக்கு வந்து 484 சென்டிமீட்டர், சரியா? 1 ரொட்டேஷனுக்கு 484னா 35 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ? ஸோ அப்போ 35 ரொட்டேஷனுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 35ஆல் இந்த 484 மல்டிபிள் பண்ணுங்கள். 484 into 35
ஸோ அப்போ என்ன வருது 5 4s are 20. ஸோ 2 8 5s are 45. சாரி 8 5s are 40 ப்ளஸ் 2 வந்து 42. நெக்ஸ்ட்டு 4 5s are 20. 20 ப்ளஸ் 4 24. அகேன் நெக்ஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு பண்ணுங்கள். 3 4s are 12. இங்கே 1. 3 8s are 24 ப்ளஸ் 1 25. ஸோ இங்கே 2. 3 4s are 12. ஸோ 12 ப்ளஸ் 2 வந்து என்னது 14. ஸோ அப்போ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 0 4 இங்கே 9 இங்கே 6 இங்கே 1. ஸோ அப்போ 16,940 சென்டிமீட்டர். ஸோ எப்பயுமே ஒரு ரொட்டேஷன் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ எத்தனை ரொட்டேஷன் அவங்க கேட்குறாங்களோ அத்தனை ரொட்டேஷனோட நீங்கள் அந்த சர்க்கம்ஃபரன்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.6. A farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. The cost of fencing is rupees 12 per meter. He has rupees 30,000 with him. How much more amount will be needed to fence his farm? ஸோ ஒரு ஃபார்மர் வந்து அவங்களோட பவுல்ட்ரி ஃபார்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுற்றி அந்த பார்புடு ஒயரால் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபென்சிங் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த பார்புடு ஒயரோட லென்த் வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க 420. ஸோ அப்போ அதனோட காஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா பெர் மீட்டருக்கு 12 ருபீஸு. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து 30,000 தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தேவை அந்த ஃபார்ம் வந்து மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ ரேடியஸ் ஆஃப் த பவுல்ட்ரி ஃபார்ம் எவ்வளோ 420. ஸோ லென்த் ஆஃப் த பார்ப்டு ஒயர் ஃபார் ஃபென்சிங் த பவுல்ட்ரி ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன 2πr. ஸோ 2 இன்ட்டு பையனோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 420. ஸோ இது வந்து 1 7s are 7. நெக்ஸ்ட்டு எதெல்லாம் மல்டிபிள் டிவைட் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், எத்தனை 7s are 42, 6 7s are 42. ஸோ அப்போ இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 22 வந்து 44. ஸோ 44 இன்ட்டு 60 மல்டிபிள் பண்ணுங்கள். 44 இன்ட்டு 60. 0 அப்படியே வச்சுக்கலாம். 6 எடுத்து பண்ணலாம் பாருங்கள். 4 6 are 24. 2 நெக்ஸ்ட்டு 4 6 24. ஸோ 24 2 வந்து என்னது 26. இப்போ இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 2640 மீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது எத்தனை மீட்டர் வந்திருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது த லென்த் ஆஃப் த பார்ப்டு ஒயர் டு ஃபென்ஸ் த பவுல்ட்ரி ஃபார்ம். எவ்வளோ ஒயர் தேவை 2640 மீட்டர் தேவை. அப்போ ஒரு மீட்டருக்கு வந்து 12 ருபீஸு. அப்போ 2640 மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸு? 1 மீட்டருக்கு வந்து 12. ஸோ அப்போ 2640க்கு எவ்வளோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 31,680 வருது. ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது 30,000 தான் இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ அவங்களுக்கு அமௌண்ட் தேவை 31,000லேருந்து நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 31,000லேருந்து 680 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1680 வந்து கிடைக்குது. அப்போ இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை 1680 வந்து தேவை. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த பெரிமீட்டர். எக்ஸாம்பிள் 2.7. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேஃப். கொடுத்துருக்குற ஷேஃபோட பெரிமீட்டர் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஷேஃப் இருக்குது. அதாவது ரெக்டாங்கிள் இருக்குது, செமி சர்க்கிள் இருக்குது. பையனோட வேல்யூ வந்து 22 டிவைட் பை 7. சொல்யூஷன். In this shape, we have to calculate the circumference of the semicircle on each side of a rectangle. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஈச் சைடும் பார்த்திங்க அப்படின்னா செமி சர்க்கிள் இருக்குது. டோட்டலாக எத்தனை செமி சர்க்கிள் இருக்குது 4 இருக்குது. பாரு 1 2 3 4. ஸோ அப்போ the outer boundary of this figure is made up of semicircles of 2 different sizes. அந்த செமி சர்க்கிளுமே பார்த்திங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்குது. இப்போ இந்த 2ம் 4ம் ஒரு சைஸு, 1 3யும் ஒரு சைஸாக இருக்குது.
Diameters of each of the semicircles are 7 meter and 7 centimeter and 14 centimeter. அப்போ இதனோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் இந்த 2ம் 4ம் பார்த்திங்கன்னா 7 ஏன்னா குட்டியாக இருக்குது. அண்ட் தென் 3யும் 1ம் பார்த்திங்க அப்படின்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. 2ம் 4ம் 7, இந்த 14 இந்த 3யும் 1 பார்த்திங்கன்னா 14. we know that circumference of the circle வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. செமி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா என்னென்னா πd. ஓகே, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து πdனா செமி சர்க்கிள் வந்து என்னது இதனோட பாதி தானே, இந்த πdயில் பாதி தானே. ஸோ அப்போ செமி சர்க்கிள் பார்ட்டோட ஃபார்முலா என்னென்னா 1/2 × πd. ஓகேவா, புரிஞ்சுதா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா வந்து πd தெரியும், பட் அதில் பாதி தான் செமி சர்க்கிள். அப்போ இந்த πdயில் ஹாஃப் வந்து 1/2 × π × d. ஸோ அப்போ 1/2 × πயினோட வேல்யூ 22/7. இந்த டியோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2க்கும் 4க்கும் கண்டுபிடிக்கலாம். 7 சரியா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 7 சென்டிமீட்டர் வச்சு போடலாம். ஸோ அப்போ 7 போட்டோம் அப்படின்னா இந்த 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 22 1 2s are 2, இது 11 2s are 22. இப்போ 11 சென்டிமீட்டர். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேர் ஆஃப் செமி சர்க்கிள்ஸ் பார்ட் 2 and 4, அதாவது 2 and 4 பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வருது 2 × 11. இப்போ வந்து ஒரு 2 சைடு இருக்குல்ல, செகண்டு ஃபோர்த்து பார்ட்டும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் வரும். இந்த 11 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் 1 4th 1 2 செமி சர்க்கிள் இல்லை. அப்போ 2 × 11 வந்து 22. இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 14க்கு போடுறோம். சேம் ப்ரொசீஜர். சிமிலர்லி த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் செமி சர்க்கிள் ஹேவிங் டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டும் தேர்டு பார்ட்டும். இப்போ 1/2 × பையனோட வேல்யூ வந்து 22/7 × 14. ஸோ அப்போ 1 7s are 7, 2 7s are 14. அகெயின் 1 2s are 2, இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 22 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டும் தேர்டு பார்ட்டுன்றனால 2 × 22 = 44 சென்டிமீட்டர். 2 22s are 44 இல்லை. ஸோ இப்போ 44 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த்தையும் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப்னால் அந்த 4 செமி சர்க்கிளையும் ஆட் பண்ணணும்ல. ஸோ அப்போ 4 செமி சர்க்கிளையும் ஆட் பண்ணுறப்ப இந்த 22 + 44 ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது 66. சரியா. ஸோ அப்போ 66 வந்து நம்மளுக்கு கிடைக்குது 66 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் அப்போ எவ்வளோ அப்படின்னா 66 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8. Kannan divides the circular disc of a radius 14 cm into 4 equal part. ஸோ கண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் டிஸ்காக 14 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவைட் பண்ணுறப்போ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் ஷேப்டு டிஸ்க். இந்த குவாட்ரண்ட் ஷேஃபோட பெரிமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பையனோட வேல்யூ வந்து 22/7 கொடுத்துட்டாங்க. இப்போ டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் டிஸ்க் we need to find circumference of the quadrant shape. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குவாட்ரண்ட் ஷேஃபுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆர் வந்து என்னது 14 கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. we know that circumference of the circle வந்து நம்மளுக்கு தெரியும் 2πr அப்படிங்கிறது. ஸோ அப்போது ஃபுல் சர்க்கிளோட ஃபார்முலா தான் 2πr. அதில் ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் 1/4, ஏன்னா குவாட்ரண்ட் ஆர்க்கு தான் கேட்குறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த குவாட்ரண்ட் ஆர்க்கு அப்படின்னா 1/4 × 2πr, அதாவது இந்த ஒரு பார்ட்டு தானே நம்மளை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 2πr / 4, அதுதான் 1/4 × 2πrன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போது இந்த 2 2s are 4, இந்த 1 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் πr / 2. ஸோ பையனோட வேல்யூ என்னது 22/7 இன்ட்டு ஆறுனோட வேல்யூ என்னதுன்னா 14 பை இந்த 2 இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது பாரு. ஸோ 22/7 ஆரோட வேல்யூ வந்து 14/2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, இது வந்து 11 2s are 22, இது மாதிரி 1 7s are 7, 2 7s are 14.
அப்போ 11 × 2 என்ன வரும் 22 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னது 14. ஸோ இப்போ குவாட்ரண்ட் ஆர்க் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 22 சென்டிமீட்டர்னு. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 14 சென்டிமீட்டர் தெரியும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்யூர்டு குவாட்ரண்ட் ஷேப்டு டிஸ்க். ஸோ அப்போ இதை வந்து r + r இதை ஆட் பண்ணுங்கள். 14 + 14 + 22. ஏன்னா இப்போ வந்து இந்த ஆர்க்கோட லென்த்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எவ்வளோ 22. இதனோட லென்த்து 22. இது r வந்து 14. இங்கே ஒரு r இருக்குது. ஸோ 14. இப்போ இது 3யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். ஓகே.